இல்லை கேட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சத்தியமூர்த்தி, தேவகோட்டை. எனக்கு 20 வயதுக்கு மேல் உடல் உபாதை மற்றும் திருமணத்திற்கு பிறகு மகிழ்ச்சி இல்லாத வாழ்க்கை. இதனால் ஆன்மீக பயணம் தடைபடுகிறது. இதற்கு வழி சொல்லுங்கள் ஐயனே அப்படின்னு அகத்திய பெருமான் திருப்படி. இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு, இன்னும் ஆன்மீக பயணத்துக்காச்சும் எனக்கு நல்லபடியாக வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கைய. நடந்தது நடந்ததாக இருக்கட்டும், இனிமே நான் நல்ல இறையடி சேர்ந்து இறை பயணம் மேற்கொள்ளணும். அதான் இந்த கேள்வியோட அமைப்பு. அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. உட்காந்துக்கோங்க. முழங்கால் போட்டால் வலிக்கும். அருள் ஆசிகளை ஆற்றல் கொண்ட அருள் வார்த்தை மொழிகளாய் உதிர்க்கும் ஆதி கைலாய சிவ சூட்சம பேலையிலிருந்து உதிர்த்திட்ட நல் நல் நிலை கொண்ட ஆசிகள், பல்வேறு ஞான வடிவந்தனை தாங்கிய ஆசியுரைகள், அருளுரைகள், அற்புத நெறிமுறைகளை உலகோர்க்கு கற்றுக் கொடுக்கும் வாழ்வியல் நடைமுறைகளை தான் உள்ளங்கைகளில் ஏந்தியிருக்கக்கூடிய, உலகினை அடையாளம் காட்டக்கூடிய, உலகில் இருக்கக்கூடிய நல்நிலைகள் மாற்று நிலைகள் யாவற்றையும் தன் கண்களுக்கு தன் செவிகளுக்கு காட்டுகின்ற, அவரவர் உள்ளங்கைகளில் அடங்கி இருக்கக்கூடிய சாதன நிலைகளின் மூலமாக பெறுகின்ற இரு நிலைகளில் ஒரு நிலைதனை பிரபஞ்சமகா சபையிலிருந்து உரைக்கப்பட்ட அருள் ஆசி நல் நிலைதனை தன் கண் குளிர செவி குளிர கேட்டு தொடர்ச்சியாக அதில் ஈடுபட்டு வருகின்ற சித்தனும் சீடர்களும் இருந்து உரையாடி அளவளாவி உளவளாவி அமர்ந்து கொண்டு அவரவர்கள் தன் சிந்தைக்கு ஏற்றவாறு உரையாடுகின்ற அத்தகைய நிலைகளையும் சிவகூரை தலத்தில் நடைபெறுகின்ற அன்னதான காட்சிகளையும் திரு சபை கூடத்தில் நடைபெறுகின்ற பூஜை நிலைகளையெல்லாம் தன் கண்குளிர கண்டு தன் கர்ம வினைகள் அதன் மூலமாக படிப்படியாக குறைந்து அகலப்பெற்று குறைந்து வருகின்ற அத்தகைய காரண காரியத்தால் தொடர்ச்சியாக இத்தகைய காட்சிகளையும் ஒளிகளையும் கேட்டு தன் கர்ம வினைகள் படிப்படியாக அகன்று வருகின்ற அதன் தொடர்ச்சியால் பிரபஞ்சமகா சபை நோக்கி வருகின்ற புண்ணிய நிலைதனை பெற்று வந்து பூஜை புனஸ்கார நைவேத்திய தவ நிகழ்வுகளில் கண்டு அமர்ந்து சற்சங்க நிகழ்வில் அமர்ந்து வினா கேட்கும் சீடனே அகத்தியன், நல் ஆசி வழங்குகின்றோம் உமக்கு. தொடர்ச்சியாக வருகின்ற உரைநடை மொழிகள், அகத்தியனுடைய மொழிகள், சித்தர்களின் மொழிகள், தமிழ் மொழி கலந்து வருவதால் அதிலிருந்து வருகின்ற உரைநடை சொற்கள் புரியாவிடில் தெரியாவிடில் சித்தனுடன் இவன் கூறிய வார்த்தையின் அர்த்தம் என்ன என்று கேட்டு அறிந்து கொள்ள அகத்தியன் உமக்கு அருட்கட்டளையிட்டு இச்சீடன் நினைத்தாலும் இயல்பு நிலை வார்த்தைகளில் வெளிவர முடியாத அவநிலைக்குள் கொண்டு செல்வதால் அகத்தியன் கூறுகின்ற மொழி தூய தமிழிலிருந்து வருகின்றது என்று அகத்தியன் உரைத்து, அவ்வாறு இதுகாரும் நடந்து வந்த காலங்கள் சித்தன் உரைத்தவாறு அவன் உரைப்பதே சிவசூட்சம நூலுக்குள்ளிருந்து உரைக்கப்படும். அவன் என்ன ஓட்டங்கள் என்பது அவனுடைய இயல்பு என்ன ஓட்டங்கள் அல்ல, அடி ஆழ் நிலையில் தவம் இருக்கும் வாழை சித்தனுடைய அருளாசிகள் மேலெழுந்து அற்புதமாய் சிவசூட்சம நூலுக்குள் இருந்து கலந்து வருகின்ற ஆசி மொழிகளே என்று அகத்தியன் உரைத்து, அவ்வாறு சித்தன் உரைத்தவாறு கடந்து வந்த காலங்கள், தனக்கு இல்லற வாழ்வில் ஏற்பட்ட ஏற்ற இறக்கங்கள், தன் வாழ்வில் நடைபெற்ற ஏற்ற இறக்கங்கள் அனைத்தும் தான் பிறந்த பிறப்பு எதற்காக, அப்பிறப்பிலிருந்து விடுபட்டு
இகலோகத்திலிருந்து மாற்று நிலையை கையாண்டு மாண்டுவிடக் கூட செல்கின்ற அளவிற்கு தன்னுடைய சிந்தைதனை கொண்டு சென்ற அத்தகைய வினை நிலைகளால் அகப்பட்டு அதிலிருந்து வெளிவருகின்ற அற்புதமான வாய்ப்புதனை பெறுகின்ற நிலையை சபையிலிருந்து பெற்ற சீடனே அகத்தியன் நல்ல ஆசி வழங்குகின்றோம். பிறந்த பிறப்பு அகத்தியன் உரைக்கின்றவாறு பிறந்த பிறப்பு என்பது மானிட பிறப்பு. இப்பிறப்பிலிருந்து மறுபடி பிறக்கா நிலைதனை நோக்கி பயணப்படுகின்ற எத்தனையோ மானிடர்கள் திருவினை தேடி அலைந்து ஆங்காங்கு ஒரு குருவை தேடி இறையை தேடி அலைகின்ற பொழுது அற்புதமாய் சாதன நிலையில் கண்ட காட்சியை உண்மை என தன் சிந்தையில் ஏற்றி நேராய்கூட வாழும் குருவை காணவில்லை, சீடனை காணவில்லை. அத்துணையும் வரிசையாக வந்து கொண்டிருக்கின்ற பொழுது இதில் ஏதோ ஒரு விஷயம் அடங்கி இருக்கின்றது, உன்னத ஆற்றல் உள் புகுந்திருக்கின்றது என்று அதனை தொடுதிரையின் மூலமாக தொட்டு அதனை தன் செவிமடுக்க கேட்கின்ற அந்நிலை தொடக்கமே நீர் பிரபஞ்ச மகா சபை நோக்கி வந்து அமர்ந்து உமது வினை அகல எடுகின்ற முதல் முயற்சி என்று அகத்தியன் உரைத்து அவ்வினை அகற்றப்படும். படிப்படியாய் கர்ம வினைகள் குறைக்கப்படும். அது எவ்வாறு? யாம் உரைத்தவாறு வாழ்வியல் நடைமுறைகளை நன்முறையில் நடைபோட்டு இச்சபையோடு பிரபஞ்ச மகா சபையோடு நற்தொடர்பு கொண்டு எங்கு அமர்ந்திருந்த பொழுதும் சபையிலிருந்து உரைக்கப்படுகின்ற ஆசி மொழிகளை இதுகாரும் கேட்டது போல் இனி தொடர்ச்சியாக கேட்டும் செவிமடுக்க கேட்டும் கால அவகாச நிலைகள் ஏற்படுகின்ற பொழுது சபை நாடி வந்து இதுபோன்று பூஜை புனஸ்கார நெய்வேத்திய நிகழ்வுகளில் ஒன்றாக உமது பணியினை ஆற்றி அன்னதானம் நடைபெறுகின்ற பொழுதும் உமது கரங்களால் பல்வேறு குழந்தைகளுக்கு தான தர்மம் உமது கையால் இருக்கின்ற சாதங்களை உமது கையால் விட்டும் அற்புதமாய் அத்தகைய சேவைகள் புரிகின்ற பொழுதும் நீர் பிரம்ம முகூர்த்த வேளைகளில் எழுந்து அமர்ந்து சபை நோக்கி இருந்து தவம் மேற்கொள்கின்ற பொழுதும் ஆற்றலாக தான தர்ம கைங்கரிய நிலைதனை ஏற்று நடக்கின்ற பொழுது உம்முடைய நிலை கர்ம வினை நிலை படிப்படியாய் அகலப்பட்டு அகற்றப்பட்டு சபையின் மூலமாக சிவசூட்சம நூலின் மூலமாக சிவமகா சபை ஆசானின் அற்புத தவ ஆற்றலின் மூலமாகவும் அவன் தவ ஆற்றலில் இருந்தும் எடுத்து யாம் அற்புதமாய் வாழை சித்தனுடைய ஆற்றலில் இருந்தும் உமக்கு நல்லாசி வழங்கி இனிவரும் காலங்கள் இதுகாரும் உமக்கு இழைக்கப்பட்ட அத்துணை நிலைகளும் நல்நிலையாகவே நடந்தேறியது. சிவத்தை அடைகின்ற நிலைக்கு இதெல்லாம் எனக்காக வழங்கப்பட்ட சோதனை நிலைகள் என்று நீர் அதனை உணர்ந்து கொண்டு அச்சோதனைகளில் இருந்தெல்லாம் வெற்றி பெற்று சாதனை கண்ட நன்னாளாய் இத்தகைய முழுமதி நன்னாளினை நீர் ஏற்று ஆற்றலாக பரந்தாமனின் திங்களாய் விளங்குகின்ற இத்தகைய மாதம் தனிலே நடைபெறுகின்ற ஆற்றல் கொண்ட முழுமதி நன்னாளில் தன் மதிதனில் நல்மதி கொண்டு தன் மதிதனில் நல்மதியினை ஏற்றுக்கொண்டு அற்புதமாய் இச்சபையே இனி உமக்கு நிரந்தர கைலாய தலமாக இச்சபையே உனக்கு அத்துணை ஆலயங்களிலும் மேம்பட்ட ஓர் மகா சிவ ஆலயமாக பிரபஞ்ச ஆற்றலெல்லாம் ஒட்டுமொத்தமாக அமர்ந்திருக்கும் இத்தலமே உம்முடைய வரும் காலத்திற்கு அடிப்படை நிலைதனை நாட்டுகின்ற தலமாக நீர் ஏற்றுக்கொண்டு வளம் வருகின்ற பொழுது குருவிற்கு அடிபணிந்த சீடனாய் குருவின் சொல் கேட்டு நடக்கின்ற சீடனாய் பிரபஞ்சத்தின் சொல் கேட்டு நடக்கின்ற சீடனாய் வளம் வருகின்ற பொழுது அற்புதமாய் இனிவரும் காலம் அனைத்து சிவத்தோடு பயணப்படும் காலம் என்றும் உமக்கு அதற்குரிய இகலோக நிலைதலில் நீர் பயணத்திற்கு ஏற்ற அற்புதமாய் அத்தகைய பொருளீட்டல் நிலைகளுக்குள்ளும் அகத்தியன் யாம் நல் ஆசிகள் உமக்கு வழங்கி இகலோகத்தில் நடைபோடுவதற்குரிய அற்புதமான அத்தகைய நிலைகளுக்குள்ளும் சென்று அகத்தியன் ஆசி வழங்கி சபை நாடி வருகின்ற பொழுது இனிவரும் காலங்களில் ஒரு தூய நிலை கொண்ட நல் மானிடனாய் சீடனாய் அத்துணை நிலைகளையும் வேறறுத்து இகலோக நிலைகளையெல்லாம் சூட்சமமாய் வேறறுத்து பரலோக நிலை நோக்கி பயணப்படுகின்ற அற்புத இகலோக மானிடனாய் வளம் வர அகத்தியன் நல்ல ஆசி உமக்கு வழங்குகின்றோம். வினையகலும் ஆசியையும் யாம் வழங்கி உமது உடல் பிணி அகல
உடலுக்குள் இருக்கக்கூடிய குறை என்று நீர் நினைக்கின்ற அக்குறைதனை நிறை நிலையாய் அகத்தியன் மாற்றுகின்ற ஆசிதனையும் உமக்கு வழங்குகின்றோம். நீர் இதுகாரும் அடைந்திட்ட அத்தகைய பயணங்கள், ஆலய வழிபாட்டு முறைகள், அவற்றிலிருந்தெல்லாம் புண்ணிய நிலைகளை பார்த்தெடுத்து தேடி எடுத்து அதியாதி சூட்சம நிலைக்குள் சென்று அகத்தியன் சிவத்தின் திருவடிகளில் இருந்து எடுத்து வழங்கும் நல்லாசியை உமக்கு வழங்குகின்றோம். ஆகமமில்லா நல் நெறிமுறை கூடிய ஆசிதனை அகத்தியன் உமக்கு வழங்கி ஒரே ஒரு ஆகமம் மட்டும் உமக்கு உரைப்போம் அகத்தியன். அது எத்தகைய ஆகம நிலை என்றால், நீர் தங்கியிருக்கின்ற, நீர் குடியிருக்கின்ற அத்தகைய இடம்தனில் வாழை சித்தனுடைய நிழல் படத்தினை உமது இல்லத்தில் வைத்து, சிவமகா வாழை சித்தனுடைய படத்தினை உமது இல்லத்தில் வைத்து, அதனை நீர் வாழும் குருவாக, பிரபஞ்ச குருவாக, பிரபஞ்ச ஆற்றலை தன்னகம் கொண்டுள்ள சிவமகா வாழை சித்தன் ஆசானாய் பிம்ப நிலையாய் அமர்ந்திருந்த பொழுதும் அவனே இவன் என்று நீர் வணங்கி வருகின்ற பொழுது அற்புதமாய் உம் கர்மவினை அகழ்கின்ற நல்லாசி அத்தகைய படத்தினை நீர் காண்கின்ற பொழுதெல்லாம் நீர் பிரபஞ்ச மகா சபைதனை காண்கின்ற வண்ணமாய் உம் வினை அகன்று படிப்படியாய் நல்நிலை நோக்கி பயணப்பட அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம். செல்கின்ற பொழுது, இத்தலம் விட்டு செல்கின்ற பொழுது திருநீற்று சாம்பல்தனை சித்தன் கரங்களில் இருந்து பெற்று அற்புதமாக இல்லமதில் வைத்து தானும் நெற்றி நிறைய அணிந்து தவம் தானம் தர்மங்கள் மேற்கொள்கின்ற பொழுது ஆற்றலாக அத்துணை நிலைகளும் வினை நிலைகள் வேறறுக்கப்படும். சித்தன் அழைக்கின்ற பொழுது இத்தகைய சபை நாடி வந்து சபையில் இருக்கக்கூடிய சிற்சில உம்முடைய இயல்பு பணியாய், உம்முடைய குலப்பணியாய் இருக்கக்கூடிய அத்தகைய பணிதனையும் சிவசபையிலே நீர் கைங்கரியமாக ஆற்றுவதை யாம் ஆகம நெறிமுறையாய் உமக்கு வழங்கி அமர்ந்திருக்கின்றோம். நல்லாசி வழங்கி அகத்தியன். நின்றுக்கோங்க, இல்லாட்டி உட்காந்துக்கோங்க, கால் வலிக்கு. ராஜராஜனா முதல்ல இப்போ வந்து குலதெய்வத்துக்கு இன்னைக்கு சொல்லுதேன்னு சொல்லியிருக்காங்க. எல்லா சார்பாகவும் நீங்கள் கேட்க, உங்களோட மக்கள் சார்பாக அங்கே கைங்கரியம் கொண்டு வந்துட்டீங்களா? அதை வச்சுருங்க இங்கே. சரி சரி சரி, ரைட்டு. அப்போ அனுப்பு தான் நினச்சிக்கோங்க. என்ன இல்லை, நீங்கள் நாளைக்கு அனுப்புனாலும் சரி, நாலு நின்று அனுப்புனாலும் சரி. அகத்திய பெருமான் திருவடி தொட்டு வணங்கி, திருத்தால் பணிந்து வணங்கி, குல தெய்வ நிலை தெரியா நிலையிலே அன்று கேட்கப்பட்ட அவங்க அவர் வந்தார். அவர் பேர் என்ன பேர்? தாமரைக்கண்ணன் வகையாரா. இவங்க போஜராஜன். அவங்க பேர் என்ன பேர்? நீங்கள் விஜயலட்சுமி அம்மா. இவங்கள குல தெய்வம் வந்து பங்காளி சார்பாக வந்து அவங்ககிட்ட எல்லாம் அந்த வாங்கின கைங்கரிய நிலையில் வந்து சூட்சமமாக சபையில் சமர்ப்பணம் செஞ்சு இன்றைய பூஜை நிலைக்கு உள்ள அபிஷேக நிலைகள் எல்லாத்துக்கும் அவங்க அந்த கைங்கரிய நிலைகளை அந்த கணங்கள் சொன்ன அந்த நிலையை அவங்க வந்து கைங்கரியமாக சூட்சமாக கொடுத்து சபையில் அந்த குலதெய்வம் தெரியவில்லைன்னு ஓட்டிருக்கியா? குலதெய்வம் வந்து அன்னை சரி, குலதெய்வத்தை பற்றி விவரம் இப்போ கெட்டிக்கிட்டு இருக்கியா? கோயில் அங்கே இருக்கா? என்ன விவரம் அதை அகத்திய பெருமானே சொல்லுவார். உங்களுக்கு உள்ளுக்குள்ளே என்ன இருக்கோ, என்ன சொல்ல முடியுமோ அதை சொல்லுவாங்க. இப்போதைக்கு என்ன சொல்ல முடியுமோ சொல்லுவாங்க. பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சபை தொடர்பில் இருக்கல, இன்னும் கொஞ்சம் விவரங்கள் வரும். ஓம் அகதீஷாய நமக. ரெக்கார்ட் போட்டுக்கிடவா? அம்மா, குலதெய்வம் பேர் சொல்லணுமா? சரி, ரைட், ஓகே.
பிரபஞ்ச மகா தலைமை மாமுனியாம் தவமுனியாம் சிவமுனியாம் சிவமகா சித்தனாம் சித்தர்களின் தலைவராம் அகத்திய மகரிஷியின் திருவடி தொட்டு வணங்கி திருத்தால் பணிந்து வணங்கி எங்கும் காணா நிலையிலே யாருக்கும் கிடைக்கா நிலைதே உயர் உத்தம உன்னத பெருநூலாம் பிரபஞ்ச வடிவமாக சிவ நிலையிலே சித்த நிலையிலே பெருநிலையிலே சிவ வடிவமாக சிவ நெற்றிக்கட்டின் வழியாக வந்து உதித்த அற்புதமான ஆதி கைலாய சிவ சித்த மகா சித்த பிரபஞ்ச மகா பேழையிலே இருந்து அகத்தியத்தை அழைத்து அற்புதமாக முடியா நிலை கொண்ட முடிசூடி அமர்ந்திருக்கின்ற அற்புதமான முடியாது என்கின்ற நிலையே இல்லாத மகா உன்னத உயர் உத்தம பெரு நூலிலே இருந்து அருள பெருமுனியின் திருவடி தொட்டு வணங்கி திருத்தால் பணிந்து வணங்கி சரணாகதி அடைந்து நிற்கின்ற மாந்தர்கள் அனைவருக்கும் அற்புதமாக நற்சபையிலே இருந்து நல்நிலைகள் தொடரும் என்பதை அகத்திய பெருமானின் திருவடியிலே சமர்ப்பணம் செய்து எங்கும் கேட்க முடியல. அகத்திய பெருமா ஆதி கைலாய சிவசூட்சம நூலில் இருந்தால் இதுக்கு தகவல் பெற முடியும் அப்படிங்கிற நிலையில் வந்து பணிஞ்சு நிற்கிற தன்மை அகத்திய பெருமான் திருவடியிலே சமர்ப்பணம் செய்து நாங்களும் வணங்கி, ஏன்னா இது எல்லாரும் சம்மந்தப்பட்ட விஷயங்கிறதுனால எல்லாரும் பணிஞ்சு அதை நான் அகத்திய பெருமான்ட்ட சரணாகதி அடைஞ்சு கேளுங்க. ஓ அகதீஷாய நமக. சாலு இருந்துக்கோங்க, உட்காந்துக்கோங்கம்மா, உட்காந்துக்கோங்க. நீங்கள் அப்படிலாம் அகத்திய பெருமான் கஷ்டப்பட சொல்லல, உங்களை மரியாதை உள்ளுக்குள்ளே இருக்கும். நீங்களும் உட்காந்துக்கோங்க, உட்காந்து கும்பிட்டு உட்காந்துக்கோங்க. அகதீஷாய நமக. சிவசூட்சமத்துக்குள்ளே போவாங்க, அங்கே போய் தான் பார்க்க முடியும். பல்வேறு ஜென்ம நிலைகள் கண்டு அஜென்ம நிலைகளின் மூலமாக இரு நிலைகளையும் அஜென்ம நிலைகளில் பெற்று வாழ்கின்ற காலம்தனில் பெறுகின்ற இரு நிலைகள் பாவங்கள் புண்ணியங்கள் என்ற இருபெரும் நிலைகள் ஒன்றோடு ஒன்று போட்டியிட்டு கொண்டு நடந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு ஜென்மங்கள் கடந்து புனர்ஜென்ம நிலை பெறுகின்ற ஒரு ஜென்மத்தினை பெற்ற யுகம்தனில் கலியுகம்தனில் வந்து பிறந்து புனர்ஜென்ம நிலை அடைகின்ற பாக்கியம் பெறுகின்ற இத்தகைய யுகம்தனில் வந்து பிறந்து பிரபஞ்ச மகா சபை என்னும் இச்சபை அவ்யுக மாற்றத்திற்கென சித்தர்கள் தலைமை ஏற்று சிவத்தை தலைவனாய் அமர வைத்து அவன் மைந்தனை படை தலைவனாயும் அமர வைத்து ஆற்றலாக அம்மாற்ற நிகழ்வினை ஏற்று நடத்தக்கூடிய பிரபஞ்ச மகா சபையோடு இணைந்து வந்து அமர்ந்திருப்பது பல்வேறு ஜென்மங்களிலிருந்தெல்லாம் பெற்ற பாவங்கள் புண்ணியங்கள் எல்லாம் ஒன்றாக கணக்கிட்டு இஜென்மம் புனர்ஜென்மமாய் வந்து சேர்கின்ற அற்புத பாக்கியம் பெறுகின்ற நிலைதனை பெற்ற சீடர்களாய் அகத்தியன் நல்ல ஆசி வழங்குகிறார். இது அகத்தியன் உரைத்தது சூட்சம உள் உயராசி, சிவசூட்சம உள் உயராசி. ஒவ்வொரு ஜென்மங்களிலும் இருந்து எடுத்து கணக்கிடப்படுகின்ற அத்தகைய கணக்கீட்டு அளவுகளுக்கு ஏற்றவாறு ஒருவன் இவ்யுகத்தில் பிறக்கின்றான். அவ்வாறு பிறந்த ஒருவன் இஜென்மத்தினை புனர்ஜென்மமாய் எடுக்கின்ற ஏற்றுக்கொள்கின்ற முயற்சிதனை பிரபஞ்ச மகா சபையிலிருந்து பெறுகின்றான் என்று அகத்தியன் உரைக்கின்றான். அவ்வாறு சபையோடு தொடர்பு கொண்டு நற்பூஜைகள் கண்டு தன்னை சார்ந்தோர், தன் குலம் சார்ந்தோர், தன் குலம் சார்ந்தோர் முன்னோர்கள் மூத்தோர்கள் எல்லாம் வழிபட்டு வந்த அத்தகைய குல தெய்வம், குல ஆற்றல், குலத்தினை விருத்தி அடையச் செய்து சந்ததியர்களை நல்முறையில் வாழ்விக்க வணங்கி வருகின்ற அக்குல தெய்வம்
முன்னோர் மூத்தோர்கள் வணங்கிய குலதெய்வம் தான் யாம் வணங்கி வருகின்றோமா? அவர்கள் கூறியதுதான் அவ்வாற்றலா அல்லது வேற்று ஆற்றல் வேறிடத்தில் உள்ளதா என்ற வினா, ஐய வினா, அச்ச வினா, ஐயப்பாட்டு வினா தொடுத்து அவ்வினாவிற்குரிய விடைதனை முழுமதி நன்னாளில் உரைப்போம் என்று அகத்தியன் உரைத்த உரைக்கிணங்க வந்து அமர்ந்திருக்கின்ற தங்களுக்கும் தம்மை சார்ந்தோர்கள் இவ்வினா எழுப்பிய சார்ந்தோர்கள் அனைவருக்கும் ஆசிகள் வழங்கி, குலதெய்வம் என்பது பொதுவான நிலையாக அகத்தியன் உரைப்பது, அகத்தியன் மட்டுமல்ல பிரபஞ்சமே உரைப்பது, அறிந்தோர் வணங்கிய நிலை, தான் அறியாதோர் வணங்கிய நிலை. தன்னை அறிந்தோர் தான் அறிந்தோர்கள் வணங்கி வரும் நிலை, தானும் தன்னை அறிந்தோர்களும் அறியாதோர்களாக இருந்த முன்னோர்கள் வணங்கி வந்த அந்நிலையே குலதெய்வ நிலையாக கலியுகத்தில் வணங்கி வருகின்றார்கள் ஒவ்வொரு குலங்களிலும் என்று அகத்தியன் உரைத்து, அவ்வாறு வணங்கி வருகின்ற குலதெய்வம் அது மாற்று நிலையா வேற்று நிலையா என்ற ஐயம் இல்லாது, தான் வணங்கி தன்னை அறிந்தோர்கள் வணங்கிய தெய்வத்தை விட தன்னை அறியாதவர்களெல்லாம் பல்வேறு கால நிலைகளுக்கு முன்பாக வணங்கிய தெய்வம் அது எத்தகைய ஆற்றல் கொண்ட வடிவமாக அது இருந்த பொழுதும் அனைவரும் அதற்குரிய மாலை மரியாதை பூஜை புனஸ்கார நைவேத்திய நிகழ்வுகள் அபிடேகங்கள் நிகழ்த்தி வணங்கி வருகின்ற பொழுது அவ்வடிவமே தன் குலதெய்வ வடிவமாக மாற்றம் பெற்று விடுகின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றான். வழி வழியாக வணங்கி வருகின்ற பொழுது மாற்று ஆற்றல் என்று ஒரு நிலை பிரபஞ்சத்தில் இல்லை. உன் குலதெய்வம் என் குலதெய்வம் அவன் குலதெய்வம் இவன் குலதெய்வம் என்ற மாற்று நிலைகளே பிரபஞ்சத்தில் அல்ல என்று அகத்தியன் உரைக்கின்றான். யாவருக்கும் அனைவரும் பிறந்த குலம் மனித குலம், மானிடர் குலம். இக்குல மாற்று நிலை என்பதே அவரவர்கள் தனக்குரிய ஓர் எல்லை, தனக்குரிய ஓர் தளம், அத்தலத்தில் ஒரு ஆற்றல், தனக்குரிய ஒரு ஆற்றல் என்று அவரவர்கள் மானிடர்கள் பிரித்தி வைத்து வணங்கி வருகின்றார்களே தவிர அனைத்து குல தெய்வங்களும் ஒட்டுமொத்தமாய் தஞ்சமடையும் தளம் இடம் அது பிரபஞ்சமே என்று அகத்தியன் உரைக்கின்றான். அது எத்தகைய ஆற்றலாக இருந்த பொழுதும் அத்துணை ஆற்றலுக்கும் பிரபஞ்ச ஆற்றலுக்குள் சமர்ப்பிக்கப்பட்டு அது உள் சமன்படுத்தப்படுகின்றது. அத்துணை ஆற்றலும் அவ்வாறு சமன்படுத்தப்படுகின்ற பொழுது, சமப்படுத்தப்படுகின்ற பொழுது, ஒரு குலம் வழி வழியாக வணங்கி வருகின்ற பொழுது பிரபஞ்ச ஆற்றல் எல்லாம் அவர்களுக்குள் இருந்து அத்தகைய தெய்வத்தை வணங்குகின்ற பொழுது அதுவே அவர்களுடைய குலதெய்வமாக மாறிவிடுகின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றான். அவ்வாறு வணங்கி வந்த முன்னோர்கள் வணங்கி வருகின்ற, அறிந்தோர் அறியாதோர் வணங்கி வந்த நீர் தற்பொழுது எழுப்பிக் கொண்டிருக்கின்ற ஆலயம் தனில் அத்தகைய நிலை, அவ்வாற்றல், அப்பிரபஞ்ச ஆற்றல், அக்குலதெய்வ ஆற்றல் நிலை கொண்டுள்ளது என்று அகத்தியன் உரைக்கின்றான். அங்கு அமர்ந்து நிலை கொண்டுள்ளது என்பது உண்மை என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அவ்வாறு அத்தகைய ஆலயத்திற்கு சுற்றி இருக்கக்கூடிய மாற்று ஆற்றல், அதனின்றும் கலந்திருக்கக்கூடிய ஆற்றல்கள் எல்லாம் ஆலயங்கள் எழுப்பப்பட்டு புனரமைக்கப்படுகின்ற பொழுது அத்துணை ஆற்றலும் ஒன்றாக கலந்து உள்வந்து அக்குல தெய்வத்திற்கு மேலும் ஆற்றல்களை மெருகூட்டி பிரபஞ்ச மகா சபையிலிருந்து கூறுகின்ற ஆசிகளின் மூலமாக அதை சுற்றியுள்ள மாற்று ஆற்றல், தடைகளை வழங்குகின்ற மாற்று ஆற்றல் எல்லாம் அதன் பொருட்டு அவரவர்கள் பணிதனை ஆற்றிக்கொண்டு வெளியேறி விடுவார்கள் என்று அகத்தியன் உரைக்கின்றார். எதிராற்றல் என்பது அங்கு நடைபெற சாத்தியமில்லை என்றும் அகத்தியன் உரைத்து, அவ்வாலயத்திற்கு எல்லையில்லா ஆற்றல்களை கொண்ட அம்மனாக நீர் வழிபடுகின்ற எல்லம்மாள் என்ற நாமம் வைத்து அந்நாமம் தாங்கியிருக்கக்கூடிய வடிவத்தினை
ஓர் திருவுருவமாக புனையப்பெற்று திருவுருவச் சிலையாக புனையப்பெற்று வணங்குவதற்கு அகத்தியன் அனுமதி வழங்கி ஆசியும் வழங்குகின்றோம். இதுகாரும் ஒரு சமநிலைப்படுத்தப்பட்ட ஓர் வடிவமாக வணங்கி வந்த அத்தகைய ஆலயம் ஆற்றல் திருவுருவம் பெற்று பிரபஞ்ச மகா சபையிலிருந்து ஆசி பெற்று அத்தகைய திருவுருவம் அமைக்கப்படுகின்ற பொழுது எல்லையில்லா ஆற்றல் கொண்ட எல்லம்மாள் என்ற நாமத்தோடு அது சூட்சமமாய் பிரபஞ்ச மகா சபையிலே வலம் வருகின்ற வடக்கு வா செல்வியின் ஆற்றலோடு ஆள சுந்தரியினுடைய அற்புதமான ஆற்றலோடு முப்பெரும் தேவியின் வடிவமாய் அந்நிலை அமைந்திருக்கும் என்று அகத்தியன் ஆசி உரைத்து, இது சூட்சம உள் உயர் ஆசிதனை சிவத்தின் திருவடிகளில் இருந்து எடுத்து இயம்பும் அகத்தியன் கூறுகின்ற ஆசியாய் வாழை சித்த வழங்குகின்ற ஆசியாய் இவ்வாசிதனை வழங்கி அவ்வாலயம் எழுப்பப்படுகின்ற அந்நிலைக்கு உரைத்தவாறு நீர் உரைத்தவாறு வடுகின்ற இடர்கள் இன்னல்கள் அனைத்தையும் நீக்கி அத்துணை பேர்களுடைய சரணாகதி நிலைதனையும் நீர் சேகரித்து ஒன்றாக பிரபஞ்ச மகா சபையிலிருந்து கூறுகின்ற ஆசிகளையும் அவர்களுக்கு உரைத்து இந்நிலைதனையும் தெரிவித்து ஒட்டுமொத்தமாக குலதெய்வ நிலைக்கும் யாம் கூறிய ஆகம நெறிமுறைக்கும் உகந்தவாறு சிவசூட்சம இறை நூலுக்குள் அடியாள் நிலை மனதில் அடியாள் நிலையில் இருக்கக்கூடிய ஆற்றலில் இருந்து அகத்தியன் கூறிய அத்தகைய ஆசிகளுக்காக பிரபஞ்ச மகாசபைக்கு நல் சிந்தை நிலையோடு நல் சரணாகதி நிலையோடு பூர்வ ஜென்ம புண்ணிய ஆற்றலெல்லாம் ஒன்றாக உம்மை வந்தடைந்து ஆலயத்தில் அமர்ந்து அத்துணை பேருக்கும் நலம் வாழிக்கின்ற அருள் காட்சியாய் அக்காட்சி பெற்று அத்தேவி அமர்வதற்குரிய ஆசிகளை அகத்தியன் உரைத்ததற்கு நீர் பிரபஞ்ச மகாசபைக்கு ஓர் ஆகமம் நிறைவேற்ற வேண்டும். அது எத்தகைய ஆகமம் எனில், குலதெய்வ நிலைக்கு தொடர்புடைய அனைத்து சபை தொடர்பாளர்களாய் அவர்களை அகத்தியன் யாம் ஏற்று அனைவருக்குள்ளிருந்தும் அவரவர்களுடைய பொருளீட்டலில் இருந்தும் தானம் பெற்று நீர் இறை மகா சபைக்கு வருகின்ற வாசி பெருநாள் அன்று வருகின்ற அமாவாசை திருநாள் அன்று நல்நிலையாய் அதற்குரிய முயற்சிகளை மேற்கொண்டு வாசி பெருநாளிலிருந்து அதற்குரிய முயற்சிகளை மேற்கொண்டு அதற்கு அடுத்தாற்போல் வருகின்ற முழுமதி நன்னாள் அன்று ஓர் கோமாதாவினை பிரபஞ்ச மகா சபைக்கு நீர் அழகு பெற்ற ஆற்றல் கொண்ட அதி உன்னத உயர் நிலையாய் இருக்கக்கூடிய வெண்மை கலந்த பல் நிறங்களில் உள்ள கோமாதாவினை பிரபஞ்ச மகாசபைக்கு ஆகமமாய் தானமாய் கொடுக்க அகத்தியன் நல்லாசி வழங்கி அத்தகைய கோமாதாவிற்குள்ளிருக்கும் பிரபஞ்ச ஆற்றலெல்லாம் ஆலய வழி நிலைகளில் கலந்து அத்துணை பேருக்கும் அருள் பாலிக்கும் அற்புத ஆசிதனை வழங்கும் என்று அகத்தியன் யாம் நல்லாசி வழங்குகின்றோம். உமக்கு வழங்கி ஆகம நெறி முறைதலை அனைவரிடத்திலும் உரைத்து நல்மனதோடு இன்மனதோடு இன்முறுவலோடு அத்தகைய தானத்தினை வழங்குகின்ற பொழுது ஆற்றல் கொண்ட கோமாதா சூட்சமமாய் ஆலயம் வலம் வரும் என்று அகத்தியன் நல்லாசி வழங்கி அமர்ந்திருக்கின்றோம். ஆசிகள் பிரபஞ்சமெங்கும் கலக்கின்ற இயல்பு நிலை கொடிமரத்தின் மூலமாக சென்று கொண்டிருக்கின்ற ஆசிகளெல்லாம் ஆங்காங்கிருக்கும் சீடர்களின் சிந்தைகளில் சென்றடைந்து அவர்கள் வணங்கி நிற்கும் அற்புத நிலைகள் தொடர்ந்து கொண்டிருக்கும் பிரபஞ்ச மகாசபையில் தன் இல்நிலையில் தன் மகவின் மனநாளுக்கு காத்திருந்து அந்நாள் வருவதை எதிர்நோக்கி அதன் தடைகள் இடர்கள் கண்டு எதிர்நோக்கிய நிலை நிறைவேறா நிலைதனில் பல்வேறு முயற்சிகள் மேற்கொண்டும் அம்முயற்சிகள் தடைபடுகின்ற அத்தகைய நிலையால் பிரபஞ்ச மகாசபையில் அகத்தியன் சொல்லால் அம்மனம் நிறைவேறும். அம்மனம் நிறைவேறி தன் நிலை உயர்மனம் கொள்ளும் என்கின்ற அவாவோடு இகலோக நிலையில் உழன்று கொண்டிருந்த பொழுதும் அகத்தியன் சபை நற்சபையே என்று உணர்ந்து வந்து அகத்தியனிடம்
தன் மகவு நிலை பற்றிய வினா தொடுத்த சீடருக்கு அகத்தியன் நல்ல ஆசி வழங்கி நற்காலங்கள் நடைபெற்று வருகின்ற சூழல்தனில் நடைபெற்று வருகின்ற அத்தகைய சூழல்தனில் சபை நாடி வருகின்ற அந்நிலை காலச்சூழல் நல்நிலையாய் நடைபெறுகின்ற பொழுதே சபை நாடி வருகின்ற அந்நிலை தொடர்ந்திருக்கின்றது என்றும் அகத்தியன் ஆசியுரைத்து இனிய நல் மகவினுடைய அகவை உயர்நிலையாய் உயர்ந்து கொண்டிருந்த பொழுதும் அம்மழலையின் ஆற்றலும் தோற்றமும் அகவை நிலைக்கும் ஆற்றலுக்கும் தொடர்பில்லா நல்நிலையாய் இருக்கக்கூடிய அத்தகைய பேறு பெற்ற அக்குணவதிக்கு அகத்தியன் யாம் நல்ல ஆசி வழங்கி இதிலிருந்து தொடர்ச்சியாய் வருகின்ற 6 சஷ்டி நாட்கள் அது வளர்பிறை தேய்பிறையாக இருந்த பொழுதும் 6 சஷ்டி நாட்களில் நடைபெறுகின்ற கோமாதா பூஜைக்குரிய கைங்கரிய நிலையை மட்டும் நீர் ஏற்று நடத்தி 6 சஷ்டி பெருவிழா நிறைவுறுகின்ற பொழுது அது நிறைவுறுவதற்கு முன்பாக மகவினுடைய அக்குணவதியினுடைய மனநாள் தீர்மானிக்கப்படும் என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றார். சத்ரு சம்கார சடாச்சர நிலை கொண்ட சம்கார வேந்தன் அமர்ந்து அரசாளும் இச்சபைதனில் சஷ்டி பெருவிழாவின் கோமாதாவின் மேல் அமர்ந்திருக்கும் திருமகா முருகப் படைகள் சேனைகள் ஒன்றாக கலந்திருந்து தடைகள் இடர்கள் இன்னல்களை நீக்குகின்ற அற்புத சூட்சம ஆசிதனை அகத்தியன் யாம் வழங்கி 6வது சஷ்டி பெருநாள் நீர் கைங்கரியம் ஆற்றுவதற்கு முன்பாக ஆற்றல் கொண்ட அத்தகைய நாள் தீர்மானிக்கப்படும் என்று அகத்தியன் உரைத்து அத்தீர்மான நிலைக்கு உகந்த தொடர்பாக சபைகளிலிருந்தும் உமக்கு அத்தகைய ஆலோசனை நிலைகள் வழங்கப்படும் என்றும் அகத்தியன் யாம் நல்ல ஆசிகள் வழங்கி அகத்தியன் சொல் கேட்டு நீர் எங்கு சென்று காண்கின்ற பொழுதும் அம்மணாளனுடைய நிலைதனை சபையோடு சித்தனிடமும் உரையாடி அற்புதமாய் அவனுக்கும் அத்தகைய அவன் நிலை படத்தினையும் காண்பித்து அனுமதி பெற்று ஆற்றலாய் வலம் வருகின்ற பொழுது யாம் உரைத்த நாளுக்குள் அது தீர்மானிக்கப்படும் என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம். திருநீற்றுச் சாம்பல்தனை இடைவிடாது அணிந்து அற்புதமாக தன் இல்லமதிலே பிரம்ம முகூர்த்த வேலைதனில் விளக்கேற்றி உன் குணவதியை வணங்கி வர நீர் அற்புதமாக இகலோக நிலையில் நல் இல்நிலை தொடர் நிலையாய் நலவளம் காணுகின்ற ஆசிதனை அகத்தியன் வழங்குகின்றோம். இருவருக்கும் வழங்கி உம்முடைய குணவதிக்கும் உமது இல்லத்தில் இருக்கும் நீர் குறை என்று உணர்ந்திருக்கின்ற அத்தகைய மங்கைக்கும் நல் நிலை நடைபெற அகத்தியன் யாம் நல்ல ஆசி வழங்குகின்றோம். உரைத்த வினாவிற்கும் உரைக்காத வினாவிற்கும் அகத்தியன் யாம் நல்விடை பகிர்ந்து எந்நிலையும் நல்நிலையாய் அமையும் ஆசிதனை அகத்தியன் யாம் வழங்குகின்றோம். வெங்கடேசன், சென்னை. உடம்புல என்ன மாற்றம் ஏற்பட்டது? நைட்டு உறங்கல. அது நல்ல விஷயம்தான். இப்போ நீங்க எல்லாம் வரிசையா எழுதிருக்கிய. நிரந்தரமான தொழில் இல்லைன்னு கேட்டிருக்கிய.
குலதெய்வம் வந்து எப்பவுமே வந்து கொஞ்சம் லேட்டாக தான் சொல்லுவாங்க. இங்கே அவங்க போன வட்டம் கேட்டாங்க. அது வருங்காலங்களில் சொல்லுவாங்க, உடனே அது சொல்ல மாட்டாங்க. நீங்கள் இன்றைக்கி அதை கேள்வியாக வச்சுட்டு போங்க. இப்போதைக்கு உங்களுக்கு நிரந்தர வாழ்க்கையில் நிரந்தரமான வேலையே இல்லை, அப்படியே அங்கே இங்கே ஏதோ தொங்குதான், அதை மட்டும் கேட்போம். ஒரே விஷயம் தான் கேட்போம். அதுக்கு பிறகு எல்லாமே நீங்கள் சபையோட இருப்பீங்க. தொடர்புட வரையில் பூர்வ ஜென்ம பாவங்கமெல்லாம் இங்கே வந்துட்டாலே அது போவதுக்கு உண்டான விஷயங்கள் தான். அதை பற்றி எதுவும் அகத்திய பெருமான் சொன்னால் கேட்டுக்கோங்க. எங்கே உங்கள் பேர் ராசி நட்சத்திரம்? கன்னியா ராசி. வெங்கடேசன். சொந்த ஊரே சென்னதானா? சரி, ரொம்ப நாளாக வந்து சபையோட இதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள். அதோட இதெல்லாம் இதெல்லாம் வந்திருக்கீங்க. சரி, வணக்கம். இன்னைக்கு அகத்திய பெருமான் இது வரைக்கும் சொல்லுவாங்களோ அது வரைக்கும் சொல்லுவாங்க. இன்னைக்கு தானே வந்திருக்கீங்க, தொடர் பயணத்தில் இருக்கோம். நிகழ்கால நிலைதனில் வரும் காலங்கள் பற்றிய அதீத ஆராய்தல் நிலைகள். நிகழ்கால நிலைதனில் வரும் காலம் பற்றிய அதீத ஆராய்தல் நிகழ்வுகளுக்குள் சென்று உழன்று கொண்டு நிகழ்கால நிலைதனில் பெறுகின்ற நற்பேறுதனை பெறாது வலம் வருகின்ற மானிடர்கள் வாழ்கின்ற கலியுகம்தனில் நிழல் நிலையை நிஜ நிலையாய் கண்டு சாதன நிலைதனில் தான் கண்ட காட்சியை நிழற்காட்சியை நிஜக்காட்சியே இக்காட்சி என்று தொடர்ச்சியாக வருகின்ற அற்புதமான ஆசி உரைகள், உரைமொழிகள், வினா விடைகளை கேட்டு உரைப்பவன், அங்கு அமர்ந்து உரைத்து கொண்டிருப்பவன் பிரபஞ்சம் முழுவதும் சுற்றி வருகின்ற பிரபஞ்சத்தில் எங்கு அமர்ந்திருக்கின்றான் என்று அவரவர்கள் தேடி அலைந்து கொண்டிருக்கின்ற சித்தன் அங்கு அமர்ந்திருக்கின்றான் என்னும் நம்பிக்கை நிலையோடு இச்சபை நாடி வந்து திருப்பூஜை கண்டு ஆற்றலாக சற்சங்க நிகழ்வில் அமர்ந்து சிவபெருமான் ஆற்றலாக கூறிய ஆசி உரைதனையும் அகத்தியன் யாம் உரைத்த துவக்க ஆசிதனையும் நல்முறையாய் கேட்டு தன் கர்ம வினைகள் படிப்படியாய் அகல வேண்டும். பூர்வ ஜென்மத்தில் செய்த பாவம் என்ன, அப்பாவத்தின் அத்தகைய சம்பளமாக இச்சபைதனில் இருந்து எமக்கு விடுதலை விடுபடுதல் வழங்குக என்று வினா தொடுத்து தன் இகலோக வாழ்வில் தான் ஆற்றக்கூடிய தொழில் பணி என்பது ஒரு நிலையாய் அல்லாது அது சென்று கொண்டிருக்க ஒரு நிலைப்படுத்த வேண்டும் என்று வினா தொடுத்த சபை தொடர்பாளனே, இச்சபை நாடி இச்சபையினுடைய நாடியில் கூறுகின்ற நாடி சொல் கேட்டு வந்து நாடி அமர்ந்த பொழுதே உமது கர்ம வினைகள் படிப்படியாய் அகல துவங்குகின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம். இறை சொல்தனை, இறை ஆசியின் மூலமாக இறை கூறுகின்ற சொல்தனை செவிமடுக்க அதனை உள்சென்று ஆராய்ந்து கேட்கின்ற பொழுதே சரீரத்தில் இருக்கக்கூடிய உடல் உபாதைகள் உள்ளிட்ட முன்ஜென்ம கர்ம வினைகள் அகல துவங்குகின்றது என்று அகத்தியன் நல்ல ஆசி வழங்குகின்றோம். உமக்கு சித்தன் உரைக்கின்றவாறு அவரவர்களிடத்தில் நேராகவும் சாதன நிலைகளின் மூலமாகவும் உரைக்கின்றவாறு வினைகள் களைய துவங்குகின்ற பொழுதுதான் சபை நாடி வர முடியும், சபை சித்தனோடு உரையாட முடியும் என்னும் நிலைதனையும் அகத்தியன் உரைத்து இகலோகத்தில் இஜென்மத்தில் பிறந்திட்ட பிறப்பின் கடனை அடைப்பதற்கு அவன் எடுக்கின்ற முதல் முயற்சியே பிரபஞ்ச மகா சபையை நாடி வருகின்ற முயற்சி என்று அகத்தியன் உரைத்து
அற்புதமாக நீ தொடுத்த இரு வினாக்களில் ஒரு வினாவிற்கு யாம் படிப்படியாய் கூறிய ஆசிகளின் மூலமாக உமது கர்மவினை அகலத் துவங்குகின்றது. இரண்டாவது, உம்முடைய நிலை பெற்ற தொழில் நிலை பெற வேண்டிய நிலையில்லா தொழில்தனை எமக்கு வார்த்து கொடுக்க என்று உரைத்ததற்கு அகத்தியன் யாம் உரைக்கின்றோம். சபை தொடர்பாளனாக தொடர்புக்குள் இருந்து நற்சீடனாக சித்தனோடு உரையாடி சபையோடு தொடர்பு கொண்டு உமக்கு கால அவகாச நிலை ஏற்படுகின்ற பொழுது சபை நாடி வந்து சபைதனிலே வந்தமர்ந்து கலந்து இதுபோன்று சற்சங்க நிகழ்வில் கலந்து நீர் பயணிக்கின்ற பொழுது ஆற்றலாக உமக்கு இருக்கக்கூடிய இடர் இன்னல் தொழில் நிலைதனில் உம்மோடு சபை நிற்க இரண்டும் நல்நிலையாய் நடைபெற நிலை உயர்நிலையில் நிற்க என்று அகத்தியன் நல்லாசி வழங்கி அமர்ந்திருக்கின்றோம் யாம். அவரவர்களுக்கு பூர்வ ஜென்ம புண்ணிய நிலையால் பிரபஞ்ச மகா சபையில் வந்து அமர்ந்து கலந்து சித்தனோடு உரையாடி தான் துயில் கொள்கின்ற பொழுது ஏற்படுகின்ற மாற்ற நிகழ்வுகள் எண்ணிலடங்கா மாற்ற நிகழ்வுகள் ஒருவருக்கு அது கண் திறந்த பொழுது நடைபெறுகின்ற சூட்சமமாகவும் ஒவ்வொருவருக்கு சயன காலங்களில் நடைபெறுகின்ற சூட்சம நிலையாகவும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இத்தகைய மகா சபையில் நாள்தோறும் என்றும். அவ்வாறு நடைபெறுகின்ற அதி உன்னத உயர் நிலை கொண்ட அற்புத ஆற்றல் இப்பிரபஞ்ச மகா சபையிலே பிரபஞ்சத்தின் ஆற்றல் வலம் வந்து கொண்டிருக்கின்றது. அவ்வாறு வலம் வந்த ஓர் ஆற்றல் அற்புதமான பஞ்சபூதங்களில் ஓர் பூதமாக வளம் வரும் காற்று நிலையிலிருந்து பஞ்சபூதங்களில் ஓர் நிலையாய் வளம் வரும் காற்று நிலையிலிருந்து உமது சரீர மூச்சு காற்றினை சுத்தப்படுத்துவதற்கு உள் நிலைந்த பஞ்சபூத ஆற்றல் ஓர் ஆண் மானிட ஆற்றலாக அது சூட்சமமாய் மக்குள் புகுந்தது என்று அகத்தியன் யாம் நல்லாசி வழங்குகின்றோம். அக்காட்சி நற்காட்சியே பிரபஞ்ச மகாசபை சுற்றிலும் அமர்ந்திருக்கின்ற அத்துணை ஆற்றலும் நல்ல ஆற்றல்களே. எத்தகைய வடிவம் தனில் அது ஆண் பெண் கொண்ட இரு வடிவம் தனில் அமர்ந்த பொழுதும் அது சூட்சம வடிவமாக இருந்த பொழுதும் அத்துணையும் பிரபஞ்ச நல்லாற்றல்களே என்று அகத்தியன் யாம் நல்லாசி வழங்கி அமர்ந்திருக்கின்றோம். தளமதை அகத்தியன் உணர்த்த ஒரு பூஜை நிலை கடந்து மறு பூஜைதனில் அகத்தியன் யாம் உரைப்போம். சஷ்டி நாள் கடந்து ஏகோபித்த ஏகாதசி நாயகன் அமர்ந்து அருள்பாலிக்கும் அற்புதமான அத்தகைய பரந்தாமனுடைய பூஜை நிலைகள் முடிந்து நடைபெறும் சற்சங்க நிகழ்வில் அகத்தியன் யாம் உரைப்போம் அந்நிலையை.